பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் ஜெபத்திற்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபம் செய்வோம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் வாசிக்க கேட்போம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆம்பேர் பிரியமானவர்களே, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஆம்பேர் பிரியமானவர்களை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருக்கிறவராய் காணப்பட்டார். ஆகையால் தான் இந்த 2 நாட்களிலும் நாம் உபவாசம் இருக்கும் பொழுது தேவனைப் போல் நாம் மாறுவதற்கு ஏற்ற கிரியைகளை தேவன் நமக்கு தருவாராக. அதுவே பசி உண்டாகிறதை நாம் காணப்படுகிறோம். அவர் மனுஷரூபமாய் வந்ததனால் அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆனால் பிசாசானவன் சோதனைக்காரன் என்பவன் அவரை சோதிக்கும்படி இந்த கல்லை அப்பங்களாகும்படி என்று சொல்லுகின்றான். அவர் அதற்கு பிரயுத்திரமாக சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவன் வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆம் தேவன் பிரியமானவர்களே, இங்கே நடக்கிற அநேக பாவங்கள், சாபங்கள், அநேக கொடூரங்களுக்கு பசி ஒரு இதாக காணப்படுகிறது. நாட்களில் பசியாக இருக்கிற பசி ஆண்டவர் உலகத்தில் ஒவ்வொருவரையும் பசி இல்லாமல் வழிநடத்தும்படியாக ஜெபம் செய்வோம். சோத்தரிக்கிற ஆண்டவரே, பசினால் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம். சிறு பிள்ளைகள் ஆண்டவர், முதியோர்கள் ஆண்டவர், சோத்தரிக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் பிச்சை எடுக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் பசினால் ஆண்டவர் சோத்தரிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஆண்டவரை சோத்தரிக்கிற ஆண்டவர், ஒவ்வொரு ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, பசினால் ஆண்டவர் சோத்தரிக்கிற ஆண்டவர், இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் சோத்தரிக்கிற ஆண்டவரே, ஏற்ற ஆட்களை கொண்டு ஆண்டவர் சோத்தரிக்கிற ஆண்டவர், நீ வழிநடத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவர், போசிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவர், உம்மால் கூடாக்காரு ஒன்றுமில்லை ஆண்டவரை சோத்திரிக்கிற ஆண்டவரே, தேவனை கத்த ஆண்டவர் சோத்திரிக்கிற பசியினால் ஆண்டவரே, அநேக பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் ஆளாய்க்கின்ற ஒவ்வொரு மணி கருத்து ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, தேவனை கத்த விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் அப்படி சேர்க்காய் சோதிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆலோசியும்படியா ஜெபிக்கிறோம். இதை கேட்க இதை பார்க்கிற ஒவ்வொரு நீர் இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.